கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஆமீன். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமீன். அங்கே எரேமியா என்கிறதான தேவ மனிதனை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறதான வார்த்தையை அங்கே நாம் படிக்கிறோம். அப்ப உங்களையும் என்னையும் கர்த்தர் எதற்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். ஏற்படுத்தி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டவும். ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு, எதையெல்லாம் கட்ட வேண்டும், எதையெல்லாம் கட்டக்கூடாது என்று சொல்லி 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே, ஆமீன், ஸ்தோத்திரம், ஒரு 5-6 பாய்ந்த உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை எதை கட்டணும், எதை கட்டக்கூடாது என்று சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பைபிள் சொல்லுது, நம்ம சிலதை கட்டக்கூடாது, ஆனால் சிலதை கட்டணும். அப்ப இந்த நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நோக்கம் எதற்கென்று சொன்னால், சிலதை நம்ம கட்டணும், கட்டி எழுப்பணும். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சிலதை கட்டணும், அதை கட்டி எழுப்பிட்டே இருக்கணும். ஆனா சிலதை தேவ பிள்ளைகள் கட்டக்கூடாது. ஆமென். சரி, முதலாவது எதை கட்டக்கூடாது என்று சொல்லி பேசிட்டு, அடுத்த எதை கட்டணும் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை நேரம் அது அனுமதிக்குமானால் பேசும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் அங்கே படிக்கும் பொழுது, அங்கே பாபேலை அவர்கள் கட்டினார்கள் என்று வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனம், மனுபுத்திரர் கட்டுகிறதை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இருக்கிறார்கள், இருக்கிறது. அடுத்த வசனம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றவர்கள் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். நாம் இங்கே இந்த 11வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, இங்கே எதை கட்டினார்கள் என்று சொன்னால், பாபேலை கட்டினார்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் பாபேலை கட்டக்கூடாது. ஆமென். பாபேல் என்றால் அவருடைய அர்த்தம் குழப்பம் என்ற அர்த்தம். அப்ப எதை கட்டக்கூடாது ஒரு தேவ பிள்ளை? நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் எதை கட்டி எழுப்பக்கூடாது? பாபேலை கட்டி எழுப்பவே கூடாது. குழப்பத்தை ஒரு நாளும் நம்ம கட்டக்கூடாது. நம் மூலமாக சபையில் ஒரு குழப்பம் வரக்கூடாது. ஆமீன். சத்துரு இன்றைக்கு தந்திரமாய்
அந்த குழப்பத்தை கட்டும்படியாய் அவன் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள எல்லாருக்குள்ளையும் ஒரு எண்ணம் இருக்கணும், என் மூலமாய் ஒரு குழப்பமும் வரவே கூடாது. அந்த குழப்பத்தின் தன்மைகள் எனக்குள் கடந்து வரக்கூடாது. நான் குழப்பத்தை கட்டுகிற நபராய் நான் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே குழப்பத்தை நான் கட்டக்கூடாது. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னால் அந்த வீடு என் மூலமாய் ஒரு குழப்பத்திற்குள்ளே வந்துவிடக்கூடாது. ஆமீன். நான் சில வீட்டுக்குள்ளே போகும் பொழுது, நாம் சில வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வீடு குழம்பக்கூடாது. அந்த வீடு நன்றாயிருக்கணும். சிலர் போனாலே அங்க எதை தான் கட்டிட்டு வந்துடுறாங்க? குழப்பத்தை கட்டிட்டு வந்துடுறாங்க. சண்டையும் பிரச்சனையும் அடிதடிகளையும் அங்க போய் என்ன செய்வாங்க? கட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த வீடு எப்படி இருக்கணும்னா, பைபிள் சொல்லுது, ஆமீன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்க குழப்பம் இருக்குதா, சண்டை இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, நம்ம எதை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா சமாதானத்தை கொண்டு வரணும். மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வீட்டில் போய் குழப்பத்தை கட்டக்கூடாது. ஆமீன். வேலை ஸ்தலத்தில் போய் குழப்பத்தை கட்டக்கூடாது. பணிபுரிகிற இடத்தில் போய் குழப்பத்தை கட்டக்கூடாது. வியாபாரம் பண்ணுகிற இடத்தில் போய் குழப்பத்தை கட்டக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். புருஷன் மனைவிக்குள்ளே குழப்பத்தை கட்டக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே குழப்பத்தை கட்டக்கூடாது. அப்ப முதலாவது சொல்றேன், பாபேல் கட்டுகிறவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம் மூலமாய் எந்த குழப்பங்களும் ஊழியத்திலையும் வீட்டிலையும் தேசத்திலையும் நம் மூலமாய் குழப்பம் வரவே கூடாது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் எல்லாரும் நாம் காணப்பட வேண்டும். ஒரு காப்ப கையை பிடி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கணும்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. லூக்கா 10:5 நீங்க படிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, லூக்கா 10:5 படிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ஒரு வீட்டில் போனோம்னா இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம என்ன சொல்லணுமா? சமாதானம் உண்டாகட்டும். இல்ல மைனியே எப்படி இருக்கியா, அக்கா எப்படி இருக்கியா? ஆனா பைபிள் சொல்லி வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லுமா? சமாதானம். பெரிய கொந்தளிப்புகள் வீடுகளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கும், சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது சமாதானம். இந்த வீட்டுக்கு என்ன வரணும்? சமாதானம் வரணும். ஆமே. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், ஒரு நாளும் பாபேலை கட்டவே கூடாது. குழப்பத்தை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் குழப்பத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க கூடாது. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க சண்டைகள் இருக்கும், அங்க பிரச்சனைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், வீடுனா அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு தேவ பிள்ளை மறுபடியும் மறுபடியுமாய் குழப்பத்தையும் சண்டையும் ஆமீன் உருவாக்குறவர்களாய் கட்டுகிறவர்களாய் ஆமீன் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் போய் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். எரிகிற தீயில கொஞ்சம் கூட எண்ணெய் எடுத்து விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? அதை அணைக்க பார்க்கணும். ஆமே. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எரிகிற தீயில கொஞ்சம் கூட எதை தூக்கி விட்டுறாங்க? எண்ணெயை தூக்கி விட்டுறாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அந்த எரிகிற தீய ஒரு தேவ பிள்ளை அணைக்கன்மே தவிர கொஞ்சம் கூட எண்ணெயை ஊத்தி எரிய வைத்திடக்கூடாது. நம்முடைய குடும்பங்கள் சமாதானம் பெற்று வாழணும். ஆதி சபை சமாதானம் பெற்று பெருகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபைகள் சமாதானம் பெற்று பெருகணும். அப்ப முதலாவது சொல்றேன், பாபேல் கட்டக்கூடாது, குழப்பத்தை கட்டக்கூடாது.
ஆமென், ஸ்தோத்திரம். இதுக்கு நிறைய வசனங்கள் சொல்லணும். செப்பனியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் படிச்சீங்கன்னா அங்கே வண்டலை போல குழம்பி இருக்கிறார்கள் என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி இருக்கிறது. அப்ப நிறைய குழப்பங்கள், இருதயத்திற்குள்ளே குழப்பங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எண்ணங்களுக்குள்ளே குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்றேன், எது குழம்பி போயிருந்தாலும் குழப்பமாயிருந்தாலும் அந்த குழப்பத்தை மாற்ற இயேசு வல்லவர். அப்ப முதலாவது சொல்றேன், பாபேல் கட்டக்கூடாது, குழப்பத்தை கட்டக்கூடாது. இரண்டாவது, எதை கட்டக்கூடாது? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47 48 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47 48. லூக்கா 11வது அதிகாரம் 47 48. கல்லறைகளை கட்டுகிறீர்கள். நீங்களோ அவர்களுக்கு என்ன கட்டுறீங்க? கையை பிடிச்சு சொல்லுங்க, கல்லறை கட்டுற ஆளா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பயங்கர கல்லறை கட்டாக நடக்குது. ஜீவனோடு இருக்கும் பொழுது அப்பனே அம்மையும் பாக்கியதில்லை. மூத்த மோனை வீட்டுக்கு போ, 2ஆம் மோனை வீட்டுக்கு போ, 3வது மோனுக்கு வீட்டுக்கு போ, ஒரே துரத்து தான். ஆனா தண்ணி ஊத்த கழியல, செத்த பிறகு என்ன கட்டிட்டு இருக்கிறான்? கல்லறை கட்டிட்டு இருக்கிறான். ஒரு வீடு வைப்பதை பார்க்கிறேன், கல்லறைக்கு பயங்கர பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், எத்தனையோ மக்கள் வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு வீடு கட்ட கொடுங்க. படிக்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. படிப்பு செலவுக்கு அந்த பணத்தை கொடுங்கள். திருமணத்திற்கு வயது வந்து திருமணம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை திருமணம் பண்ண கொடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப பயங்கர கல்லறை கட்டாகும். அப்ப பைபிள் சொல்லுது, ஆமீன், ஸ்தோத்திரம். என்ன கட்டுறாங்களாம்? கல்லறை கட்டி கொண்டிருக்கிறாங்க. சிலர் எல்லாம் கட்டுற கட்ட பார்த்தா, ஆமீன், இயேசுவின் எக்கால சத்தம் கேட்குமோ என்னதோ அவ்வளவு பயங்கர கட்டாகும். காங்கிரீட் எல்லாம் போட்டு, கம்பி எல்லாம் போட்டு, ஆமீன், பயங்கர கட்டாகும். பணத்தை எல்லாம் வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கிறான். நான் தாழ்மையா சொல்றேன், அவங்க ஜீவனோடு இருக்கும் பொழுது நீங்க நல்லா பார்த்தா போதும். அங்க கல்லறையில போய் வசனம் எல்லாம் எழுதி போட்டு அங்க நீங்க பெரிய ஆடம்பரம் ஒன்றும் பண்ண வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும், கல்லறைகள் திறக்கப்படும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க போய் பணம் செலவு பண்ணி வீணா காரியத்தை செய்ய வேண்டாம். கல்லறை கட்டுகிற ஒரு நபராய் இருக்கக்கூடாது. கல்லறை என்பது துர்நாற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப நாற்றத்தை பூமியில நம்ம கட்டக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்கள் ஆமீன் நாற்றம் அடிக்கிற தன்மைக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியங்கள் நாற்றம் அடிக்கிற தன்மைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆமீன், நமக்கு தெரியும் கல்லறைக்குள்ள கொண்டு போய் யாரை வைக்கிறாங்க? மரித்து போன மனுஷன் தான் உள்ள கொண்டு வைக்கிறாங்க. ஆமீன். அங்க உள்ள மன வீசிட்டா இருக்காது, நாற்ற வீசிட்டு இருக்கும். அப்ப கல்லறை என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. ஒரு நாற்றம் வீசுகிற தன்மையை தேவ பிள்ளைகள் தேசத்தில் கட்டக்கூடாது. உங்க பிரச்சனையை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க வீட்டில் உள்ள காரியத்தை போய் அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. அவன் தூற்றிட்டே நடப்பான். இங்க இப்படி ஆகும், அங்க அப்படி ஆகும், அவங்க இப்படி ஆகும், அந்த வீடு இப்படி ஆகும், அந்த சகோதரி இப்படி ஆகும், அந்த ஆள் இப்படி ஆகும். ஆமேன். அவன் என்ன செய்வான்? தெருவில் போய் தூற்றிட்டு நடப்பான். அப்ப குடும்பம் என்ன, குடும்பத்துக்குள்ள என்ன வருகிறது?
நாற்றம் வீசுகிற தன்மை வருகிறது. உங்களுக்கு நல்ல உத்தரவாதம், இந்த நபர்ட்ட இந்த காரியத்தை சொன்னா சொல்ல மாட்டாங்க, எனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, என் காரியத்திற்காய் பொறுப்பெடுப்பார்கள், அவர்களிடத்தில் மட்டும்தான் உங்க காரியத்தை சொல்லணும், உங்க காரியத்தை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு ஆள்கிட்டையும் போய், எந்த ஆள்கிட்டையும் போய் உங்க குடும்பத்தின் காரியத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் தூற்றி நடப்பார்கள். அது ஒரு நாற்றம் வீசுகிற தன்மையாய் காணப்படும். ஆனபடினால் இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், ஒரு ஆளும் கல்லறை கட்டப்படாது. நாற்றம் வீசுகிற தன்மையை கட்டி எழுப்பவே கூடாது. பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபேல் 2:20 படிங்க பார்க்கலாம். யோபேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே அது நாற்றம் எழும்பி அது பெரிய காரியங்களை பாருங்களா, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாற்றம் வீசி. அல்லேலூயா. அது பெரிய காரியங்களை என்ன செய்ததா. அப்ப என்ன வந்துடக்கூடாது, நாற்றம் வந்துடக்கூடாது. நாற்றம் வீச ஒரு நாளும் இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. பாபேலை கட்டக்கூடாது, கல்லறை கட்டக்கூடாது. இப்படி நிறைய காரியம் இருக்கு பைபிள்ல. நான் அதை விட்டுட்டு எதை ஒரு தேவ பிள்ளை கட்டி எழுப்பணும் அதை தான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப கவனிப்போம். பாபேலை கட்டாதுங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். கல்லறை கட்டாதுங்க, குழப்பத்தை கட்டாதுங்க, நாற்றம் வீசுகிற தன்மை கட்டாதுங்க. கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பத்தை கட்டப்படாது, நாற்றம் வீசுகிற தன்மையை கட்டப்படாது. ஆமே. இப்ப எதை கட்டணும்? நேரம் அனுமதித்தால் ஒரு 5 காரியத்தை பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். இப்ப கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 7:5. அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினார். ஆமென் என்றார்கள். அப்ப இன்றைக்கு எதை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜெப ஆலயத்தை தேவ பிள்ளைகள் கட்டணும். நீங்கள் ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் பொழுது, யூதர்கள் கோயில்களை கட்டுகிறார்கள் என்று சொல்லி ஓசியா 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறி போனதான இந்த ஜனங்கள் கேரளாவில் கொச்சின்ல வந்து அங்கே ஒரு கோயிலை கட்டி இருக்கிறார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். இப்ப கவனிப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஜெப ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். கையை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எதை கட்டணும்னா ஜெப ஆலயத்தை கட்டணும். அப்ப எதை கட்டி எழுப்பணும் ஒரு தேவ பிள்ளைகள்? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தந்திருக்கிற நம்முடைய ஆலயத்தை ஒரு தேவ பிள்ளை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். ஆமே. சபையின் மேன்மைகளை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். சபையின் தன்மையை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். ஆமீன், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையை குறித்து மேன்மை பாராட்டணும். கர்த்தர் தந்திருக்கிற சபையை குறித்து நல்லா சொல்லணும். ஆமீன். நீங்கள் கட்ட வேண்டியது ஆலயத்தை கட்டணும். வேத புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது சில மனிதர்கள் தெய்வத்திற்காய் ஆலயம் கட்டினார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவராலே கட்ட முடியல. அவருடைய கற்பப்பிறப்பாகிய ஆமீன், ஸ்தோத்திரம், சாலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார். நீங்கள் அதை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் ஆமீன் 3 8 வரை உள்ள வசனத்தை படிக்கும் பொழுது, ஆமீன், சாலமோனை கொண்டு அழகான மகிமையான ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில்
அங்கே படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 6:9. உன் கற்ப பிறப்பாகிய என் நாமத்திற்கு எதை கட்டுவான்? ஆலயத்தை கட்டுவான். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், நம்ம எதை கட்டணும்னா ஆலயத்தை கட்டி கொண்டே இருக்கணும். கர்த்தர் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் கர்த்தர் உலாவி வருகிறார். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். சாலமோன் தேவனுக்காக பயங்கரமான ஆலயத்தை கட்டுகிறார். அதே போல நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வரும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவி விடுகிறார். இப்ப ஏவி விட்டபடியினால் சொருபாபேலை கொண்டு கர்த்தர் அங்கே ஆலயத்தை கர்த்தர் கட்டுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கும் பொழுது அங்கே சொருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இப்படி வேத புஸ்தகத்தில் நான் படிக்கும் பொழுது தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறார். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், அப்போ ஒரு ஆலயத்தை தேவ பிள்ளை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஆகாய் 1:8 வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் எப்படி இருப்பேன்? பிரியமாயிருப்பேன். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், மலையில ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை என்ன செய்யணுமா? கட்டணும். அதன் மேல் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? பிரியமாயிருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மலைக்கு போங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிறைய மலைகள் இருக்கிறது. இப்ப ஆன்லைன்ல போறதுனால நான் அதை சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய மலைகள் காணப்படுகிறது. அந்த மலைக்கு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆலயத்தை கட்டணும். கர்த்தர் அதன் மேல் பிரியமா இருந்து கொண்டே இருப்பார். அப்ப எத்தனையோ ஆத்துமாக்கள் இயேசு இல்லாமல் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை ஆத்துமாக்கள் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் ஆமீன் பாரம்பரியத்திற்கும் ஆமீன் சடங்காச்சாரத்திற்கும் அடிமைப்பட்டு பாவ உலகத்தில் அசுத்தத்தில் ஆத்துமாக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், சத்தியத்தை பற்றி சொல்லணும், பரலோகத்தை குறித்து சொல்லணும், மகிமையை குறித்து சொல்லணும், நித்தியத்தை குறித்து சொல்லணும், நம்மை ரட்சித்தவரை குறித்து சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த தெய்வத்தை குறித்து சொல்லி அந்த ஆத்துமாக்களை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி எழுப்பணும். கர்த்தர் அதன் மேல் பிரியமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆலயம் கட்டப்படணும், ஊழியங்கள் கட்டப்படணும். தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊழியங்களும் பெருகி கொண்டே இருக்கணும், ஊழியம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆலயத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்காய் ஆலயத்தை கட்டணும். எப்படி ஆலயத்தை கட்டுறது? ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, பீகார்ல ஆமீன் ஸ்தோத்திரம் 5 லட்சம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இடி முழக்கமோ அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். 5 லட்சம் மக்கள் ஆராதனைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆமீன். பேட்டி கேட்கிறாங்க, உங்களுக்கு ஆமீன் கிறிஸ்தவர்கள் பணம் தந்து உங்களை மாற்றினார்களா? பிஸ்கட் தந்து மாற்றினார்களா? பார்லி தந்து மாற்றினார்களா? அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு பிஸ்கட்டும் தரல, பார்லியும் தரல, நாங்க தான் எங்க கையில இருக்கிற 5யோ 10யோ ஆண்டவர் கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை தெய்வம் மாற்றினா. அந்த பாஸ்டர் பிரபலமான பாஸ்டர் ஒண்ணும் இல்லையா, சாதாரணமான பாஸ்டர். 5 லட்சம் மக்கள் ஆராதனைக்கு போய் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய ஆலயம் கட்டப்படணும், நம்முடைய ஆலயங்கள் பெருகணும், நம்முடைய ஆலயம் வளர்ச்சி அடையணும், ஆத்துமாக்களை கர்த்தர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும்.
ஜனங்கள் ஆலயத்திற்குள்ள கொண்டு வரணும். அதற்காக என்னால் எது முடியுமோ அதை நான் செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமீன். என் நேரத்தை கொடுக்கணும், என் முழங்கால கொடுக்கணும், என் ஜெபத்தை கொடுக்கணும். ஆமீன். கர்த்தருக்காய் நேரம் செலவு பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், டிராக்ட் கொடுக்கணும். என்னால எப்படியாவது ஒரு கூட்டம் ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் ஆலயத்தில் கடந்து வரணும், ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகள் மட்டும் இப்பொழுது கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை எப்படி சொல்லுங்க. நீங்க சேர்ந்து ஆலயத்தை கட்டணும். நம்ம பாடுறோம், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஆமே. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம். அப்ப யாருக்காய் கட்டணும்? இயேசுவுக்காய். என்ன கட்டணும்? ஆலயம் கட்டணும். ஆலயம் வளரணும், ஆலயம் பெருகணும், ஆத்துமாக்கள் பெருகணும், திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வரணும். அதற்காய் தேவ பிள்ளைகள் என்ன பிரயாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயாசத்தை பண்ணி ஜனத்தை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அந்த மகிமைக்கு நேராய், அந்த சீயோனுக்கு நேராய், அந்த நித்தியத்திற்கு நேராய் ஜனங்களை நாம் நடத்த வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, ஒரு ஆலயத்தை தெய்வத்திற்காய் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தெய்வத்திற்காய் ஆலயம் கட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப ஆலயம் கட்டப்படணும். அப்ப ஒரு தேவ பிள்ளை எதை கட்டணும்னா ஆலயத்தை கட்டி எழுப்பணும். ரெண்டாவது சொல்றேன், எதை கட்டணும்னா ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். ஆமென். பைபிள படிச்சீங்கன்னா ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது சொல்றேன், நம்ம எதை கட்டணும்னா நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காரியத்தையும் ஜெபத்தினால் தெய்வத்திற்கு என்ன செய்யணுமா? நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெபத்தில தெய்வத்திற்கு தெரியப்படுத்தணும். ஆமென். பணம் தேவையா? ஜெபத்தில தெய்வத்திற்கு தெரியப்படுத்தணும். ஆமென். ஸ்கூல்ல பீஸ் கட்டணுமா? ஜெபத்தில தேவனுக்கு தெரியப்படுத்தணும். கல்லூரியில பீஸ் கட்டணுமா? ஜெபத்தில தெய்வத்திற்கு தெரியப்படுத்தணும். உங்கள் திருமண காரியமா? ஆமென், ஜெபத்தில தெய்வத்திற்கு தெரியப்படுத்தி அந்த ஜெபத்தில ஆமென் தேவ பிள்ளைகள் ஜெபித்து கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மாவை போய் சும்மா நச்சரிச்சுட்டு கிடக்கப்படாது. என்ன செய்யணுமா? ஒரு காரியம் தேவை. ஆமீன். ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்று தேவை. நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்ப எதை கட்டணும்? அடுத்த சொல்றேன், எதை கட்டணும்? ஜெபத்தை கட்டணும். ஜெப ஜீவியம் கட்டணும். இன்னைக்கு பாருங்கள், நல்ல பணிவிட செய்யறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க, நல்ல உழைக்கிறாங்க, சபைக்காய் தேவ பிள்ளைகள் நிற்கிறாங்க. ஆனா என்ன இல்லைன்னா ஜெபம் இல்லை. அந்த ஜெபிக்கிற ஆசை இல்லை, அந்த ஜெபிக்கிற வாஞ்சை இல்லை.
நல்ல உதவி பண்றாங்க, நல்ல பணிவிடைகள் எல்லாம் நல்லா நடக்குது. ஆனா என்ன இல்ல சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெபம் இல்ல, ஜெப வாழ்க்கை இல்ல, ஜெபிக்கிற தன்மை இல்ல. ஏன் பிரச்சனையை நம்ம மேற்கொள்ள முடியல? சிலருந்து ஏன் விடுதலை பெற்று வெளியே வர முடியல? ஜெபம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அத்தனை பேரும் காணப்படணும். இன்னைக்கு புருஷன்மார்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஜெபம் என்பது மனைவிக்கு தான் அப்படின்னு. அவங்க ஜெபம் பண்ணட்டு அப்படின்னு புருஷர்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெபிப்பதே இல்லை. ஆமீன், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஜெபிப்பதே இல்லை. நான் சொல்றேன் எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமேன். குடும்ப ஜெபம் இருக்கணும். ஆமீன், ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும் பொழுது கரம் கோர்த்து குடும்பமாய் ஜெபிக்கிற தன்மைகள் காணப்படணும். ஆமீன். எதை கட்டணும்னா ஜெப வாழ்க்கைய, ஆமீன், ஸ்தோத்திரம், ஜெப ஜீவியத்தை ஒரு தேவ பிள்ளை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பகல்ல சொல்றேன், ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 61:4 படிங்க பார்க்கலாம். நெடும் காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. அப்ப நெடும் காலமாய் ஜெப வாழ்க்கை பாழாய் கிடக்குது. இன்றைக்கு பகல்ல அந்த ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக. கையை பிடி சொல்லுங்க, எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணணும். என்ன? ஆமே. ஜெப வாழ்க்கை இப்ப எப்படி கிடக்குது? பாழடைந்து கிடக்குது, பாழடைந்து கிடக்குது. ஜெபிக்கல. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆனா எதுக்கு நேரம் இல்ல? ஜெபிக்க நேரம் இல்ல. நான் சொல்றேன், நிறைய வேலை இருக்குல்ல. காலையில் 5 மணிக்கு எழும்பினா, ஆமே, ராத்திரி 11 மணி வரை கிச்சன்ல வேலை தான். ஆமே, ஒரே வேலை தான். அவிப்பும் பொரிப்பும் கரைப்பும் எல்லாம் நடக்குது. ஆனா அந்த கொஞ்ச நேரத்தை தெய்வத்திற்காய் செலவிடணும். கொஞ்ச நேரத்தை ஒதுக்கணும். இந்த நேரம் நான் ஜெபிக்கிற நேரம். இதுக்கு வேற எந்த காரியத்திற்கும் இடம் இல்லை. நான் ஜெபிக்க போகிறேன். கொஞ்ச நேரத்தை நீங்க ஒதுக்கி பாருங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். இந்த நேரம் நான் ஜெபிக்கிற நேரம், நான் போய் இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். ஆமே. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறியா? நான் சொல்வது உண்மைதானே? ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் சிறந்தவர்களாய் காணப்படணும். அன்னாள் ஜெபத்தில் ஒரு சிறந்த ஸ்திரீயாய் காணப்படுகிறார்கள். ஆமீன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஆமீன், ஸ்தோத்திரம், சாமுவேலின் தாய் ஒரு சிறந்த ஜெப வீராங்கனை. ஆமீன், ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த பிள்ளைக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஜெபிக்கிறாங்க. இப்ப நீதிமொழிகளை நீங்க படிச்சீங்கன்னா அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:28 படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:28. நீங்க ஜெபிக்கிற நல்ல ஒரு தாயாய் இருப்பீர்களானால், தகப்பன்மார்களாய் இருப்பீர்களானால், பிள்ளைகள் எழும்பி இப்ப சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்கள். அவன் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் எழும்பி எப்படி சொல்றாங்களா? எங்க அம்மா பாக்கியவதி. ஆமென், ஸ்தோத்திரம். சாமுவேல் அப்படிதான் சொல்லி இருப்பாரு, எங்க அம்மா ஒரு பாக்கியவதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ புருஷன் என்ன செய்கிறானா? மனைவியை புகழ்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க ஜெபத்தில் சிறந்தவர்களாய் நாம் காணப்படணும். ஆமீன், ஸ்தோத்திரம். ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஜெபிக்கிற தன்மை, ஒரு ஜெப ஜீவியத்தை தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாள் நீங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். 5 நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? உங்க ஜெபம் மாறணும், 10 நிமிடமாய் மாற்றப்படணும். 10 நிமிடம் ஜெபிக்கிறீங்களா? அந்த ஜெபம் 1/4 மணி நேரமாய் மாற்றப்படட்டும். 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? அந்த ஜெபம் 1/2 மணி நேரமாய் மாற்றப்படட்டும்.
அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, அந்த ஜெபம் 1 மணி நேரமாய் மாற்றப்படட்டும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, அந்த ஜெபம் 1.5 மணி நேரமாய் மாற்றப்படட்டும். 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, அந்த ஜெபம் 2 மணி நேரமாய் மாற்றப்படட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எதை கட்டிட்டே இருக்கணும்னா நம்முடைய ஜெப வாழ்க்கையை, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய பிரேயர் லைஃப் அப்படியே ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பாருங்கள், இது கடைசி காலமா இருக்கிறபடியினால் அருமையான தேவ பிள்ளைகள் அநேகர் ஜெபிக்கிற தன்மை எல்லாம் விட்டுட்டாங்க. ஜெப வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜெபிக்கிற நேரங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் பகல்ல சொல்றார், உங்கள் பாழாய் கிடக்கிற ஜெப வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். ஜெபிக்கிற தன்மை இல்லாமல் வாழ்க்கை இருளடைந்து கிடக்கிறது, குடும்பம் இருளடைந்து கிடக்கிறது, தனிப்பட்ட ஜீவியம் இருளடைந்து கிடக்கிறது. ஆமென். இருள் சூழ்ந்திருக்கிறது, பாழாய் போயிற்று. இன்றைக்கு பகல்ல ஆண்டவர் சொல்றது, உன் ஜெப வாழ்க்கையை கட்டணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆலயத்தை கட்டணும். ஆலயம் கட்டுகிறது மாத்திரமல்ல, அருமை தேவ பிள்ளையே, உன் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். நான் இங்க இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், நல்ல ஜெபிக்கணும் பிள்ளைகள். உங்க வாழ்க்கையில நல்ல ஜெபம் இருக்கணும். ஆமீன் ஸ்தோத்திரம். நீங்க ஃபுல்லா செல்போனுக்கு பயங்கர முக்கியத்துவம் பிள்ளைகள் கொடுக்கறாங்க. உன் வாழ்க்கையை அதை அழிச்சு போட்டுரும், உன் வாழ்க்கையை அது நாசமாக்கி போட்டுரும், உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அது தடுத்து விடும். ஆனபடினால் இது எல்லாவற்றையும் கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு நீ தெய்வத்திற்காய் நேரம் செலவிடணும், நீ ஜெபிக்கணும். உன் ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்ப ரெண்டாவது சொல்றேன், ஜெப வாழ்க்கையை கட்டணும். மூன்றாவது எதை கட்டணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிமார்கள் சொல்லுங்க, புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து உங்க வீட்டை கட்டணும். என்ன லேலூயா. அப்ப புத்தி உள்ளவள் தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டி எழுப்புகிறாள். நீங்க பைபிள்ல 2 கூட்டத்தை படிக்க முடியும். ஒன்று புத்தி உள்ளவர்கள், இன்னொன்று புத்தி இல்லாதவர்கள். ஒரு கூட்டம் வீட்டை கட்டினது, ஒரு கூட்டம் வீட்டை இடித்தது. இப்படி 2 கூட்டத்தை குறித்து பைபிள்ல படிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீகளையும் பார்க்கிறோம், புத்தி இல்லாத ஸ்திரீகளையும் பார்க்கிறோம். ஆமீன் ஸ்தோத்திரம். சீர்கெட்ட ஸ்திரீகள், துஷ்ட ஸ்திரீகள், பொல்லாத ஸ்திரீகள், இப்படின்னு ஆமீன் 2 கூட்டத்தை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகள், புத்தி உள்ள ஸ்திரீகளாயிருந்து உங்க வீட்டை அழகாய் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். ஆமென். நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்ல? ஞானம் இல்லாமல் வீட்டை என்ன செய்கிறோம்? இடித்து போட்டுறோம். வீடு இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து உங்களுடைய வீட்டை நீங்கள் அழகாய் கட்டி எழுப்பணும். ஆமென். உங்களுக்கு தந்த புருஷன், பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல குடும்ப உறவுகளை கர்த்தர் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமா, இந்த வீட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழகாய் கட்டி எழுப்பி அது உங்க கையில தான். கர்த்தர் அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:14. பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். பாத்தீங்களா? புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை கட்டணும்? நமக்கு தந்திருக்கிற வீட்டை, ஆமென், நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாய் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். உங்க பிள்ளைகள் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் வளரணும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகளாய் உங்க பிள்ளைகள் இருக்கணும். தெய்வத்திற்காய் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் இருக்கணும். அதற்காக பெற்றோர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், தாய் தகப்பன்,
ஆமீன். உங்களுடைய வீட்டை அழகா கட்டி எழுப்பிட்டே இருக்கணும். எந்த நிலவரத்திலையும் நம்முடைய வீடு தகர்ந்து போய்விடக் கூடாது. எந்த நிலவரத்திலையும் நம்முடைய வீடு இடிந்து போய்விடக் கூடாது. நம்முடைய வீட்டை அழகாய் கட்டி எழுப்பணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க வீட்டை நீங்க இடிச்சு போட்டுறக்கூடாது. உங்க வீட்டை நீங்க அழகாய் கட்டி எழுப்பணும். நல்ல உறவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். புருஷன் மனைவி என்கிற வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கிற நல்ல தன்மை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படியானால் அருமையான தாயே தகப்பனே, உங்க ஜெப வாழ்க்கையை பார்த்து உங்க பிள்ளைகள் ஜெபிக்கணும். உங்க வேத வசனத்தை பார்த்து படிக்கிறதை பார்த்து உங்க பிள்ளைகள் வேத வசனத்தை படிக்கணும். ஆமே. நீங்கள் சபையில வந்து ஆமீன் பொறுப்பாய் காரியங்களை செய்கிறத பார்த்து உங்க பிள்ளைகள் பொறுப்பாய் காரியத்தை செய்யணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதை செய்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து அப்படியே செய்வார்கள். அல்லேலூயா. நீ ஒரு ஆளை பற்றி குண்டனி பேசினா உன் பிள்ளையும் குண்டனி பேசுறதா இருக்கும். ஆமே. நீ ஒரு ஆளை பற்றி தப்பா பேசினா உன் பிள்ளையும் தப்பா பேசுற பிள்ளைகளா இருப்பாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவரு சரியில்லை, இவர் சரியில்லைன்னு ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்து தேவையில்லாத காரியத்தை பெற்றோர்கள் பேசவே கூடாது. ஆமீன். பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனபடினால் அருமையான தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எதை செய்கிறீங்களோ அதை உங்க பிள்ளைகள் செய்வார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க அதை மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்க ஆவிக்குரிய குடும்பம் ஆமீன் அது அழகாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. வீட்டை கட்டணும். என்ன யாரு வீட்டை இடிச்சிடக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு அப்பா அம்மா அவங்க அம்மாவுக்கு அந்த பழைய தட்டுல சாப்பாடு கொடுப்பாங்களாம். அப்ப இந்த மகன் அதை பார்த்துட்டே இருந்தான். ஆமே. அந்த தட்டை எடுத்து ஒரு நாள் மாத்தி வச்சானா. அப்ப மாத்தி வைக்கும் பொழுது இவன் இந்த பையனுடைய அப்பா அம்மா கேட்டாங்களாம், நீ அந்த தட்டை மாத்தி வைக்கிற பழைய தட்டை? இவன் சொன்னானே, இதே போல உங்களுக்கு ஒரு நாள் வரும், அப்ப இதுல நான் உங்களுக்கு தருவேன்னு. ஆமே. அப்ப எதை நம்ம செய்கிறோமோ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ஞானமாய் வீடு கட்டப்படணும். ஒரு தேவ பிள்ளை கூட வீட்டை இடிக்க கூடாது. உன் ஆவிக்குரிய வீடு ஆமீன் ஸ்தோத்திரம் அது அலங்காரமா இருக்கணும், அழகா இருக்கணும். அந்த வீட்டை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை கட்டி எழுப்பி கட்டி எழுப்பி கட்டி எழுப்பி கிறிஸ்துவுக்காக தேவ பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப மூன்றாவது சொல்றேன், நம்முடைய வீடு கட்டப்படணும். நான்காவது எது கட்டப்படணும்? 147வது சங்கீதம் 3வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 147:3. ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளை படிங்க அந்த வசனத்தை. அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஏசப்பா என்ன செய்கிறாரா? காயம் கட்டுகிறார். இப்ப நீங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருவருடைய காயத்தை நம்ம கட்டணும். நீங்க காயம் கட்டுறீங்களா? காயப்படுத்தி விடுறீங்களா? என்ன செய்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? காயத்தை ஆற்றுகிறவங்களா இருக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் கூட காயப்படுத்தி விடுறீங்களா? ஆமே. உலகத்தில் சொல்லுவாங்க, பட்ட இடத்திலேயே படும், கெட்ட குடியே கெடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆளு காயப்பட்டு நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய காயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். மீண்டும் மீண்டும் காயப்படுத்த கூடாது, மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்த கூடாது. ஆமே, அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அந்த இடத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் நாம் எல்லாரும் காணப்படணும். ஆமேன். எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 12, 13, 17 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று அங்க நம்ம படிக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல சமாரியனாய் காணப்படுகிறார். குற்றுயிராய் கிடந்த மனிதனை ஆசாரியனும் லேவியனும் கண்டு பக்கமாய் விலகி போனார்கள். நல்ல சமாரியன் வந்து
சுய வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் கொண்டு போய் அவனுடைய காயத்தை கட்டி அவனை பராமரித்தார் என்று பைபிள்ல படிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனையோடு வருவாங்க, ஒரு வேதனையோடு வருவாங்க, ஒரு துன்பத்தோடு வருவாங்க. அப்ப ஆறுதல் அளிக்கிற வார்த்தை அவங்களுக்கு சொல்லணும். ஆமென். இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். இதை குறித்து கலங்க வேண்டாம் என்று சொல்லி அழகாய் அவருடைய காயத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். ஆமென். ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிற தெய்வம். ஆமென். அப்ப நம்முடைய இயேசப்பா நம்முடைய காயத்தை கட்டுகிறார். அப்படினால் அருமையான தேவ பிள்ளைகளே, காயப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயத்தை நம்ம கட்டிட்டே இருக்கணும். காயம் கட்டுகிறவர்களாய் நாம் அத்தனை பேரும் காணப்படணும். ஆமென். இப்போ ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையோடு வருகிற மனுஷனுக்கு வேதனையே பரிசா கொடுக்கப்படாது. அந்த வேதனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனுடைய காயத்தை கட்ட வேண்டும். ஆமென். நிறைய பேர் காயப்பட்டு நிற்கிறாங்க இல்ல. நிறைய குடும்பத்திற்கு போகும் பொழுது, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும் பொழுது, ஒவ்வொரு பிள்ளைகள் படுகிற வேதனைகளை கஷ்டங்களை பார்த்தா நமக்கே அழுகையாய் வருகிறது. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமே. நம்ம தான் வெளியே போறது இல்லையே. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் வெளியே பார்க்கறதே இல்லையே. ஆமே. நான் என்னுடைய காரியம், என்னுடைய வீடு கிணத்து தவளை போல உள்ள கிடந்துட்டு வெளியே காரியம் ஒன்றும் தெரியாது. சின்ன சின்ன காரியத்தை வச்சு பிடிச்சு வச்சுட்டு அப்போ காட்டி அட்டூழியங்களை பார்த்தா, ஆமே, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. வெளியெல்லாம் போய் பார்க்கணும், சில வீடுகளுக்குள்ள போய் பார்க்கணும். மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாங்க. இது ஒண்ணு நமக்கு தெரியாது. ஆமேன். ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லிருங்க. அப்ப வெளியே போனாதான் தெரியும். மக்கள் படுகிற கஷ்டங்களை பார்க்கணும். ஆமே. அப்பதான் அவங்க மேல நமக்கு ஒரு அனுதாபம் வரும். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக பாடுபடணும். ஆமீன். அவங்களுக்காக பிரயாசப்படணும், ஏதாவது செய்யணும். அந்த எண்ணம் அப்பதான் வரும். இங்க கிடக்கிற சின்ன காரியத்தை பிடிச்சு வச்சுட்டு பாஸ்டரே 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 வாழை பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். வெளியிறங்கி பார்க்கணும், வெளியிறங்கணும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போனோம். அதான் சொல்றேன், ஜெபத்துக்கு போங்க, ஏரியா பிரேயருக்கு போங்க, வீடுகளுக்கு போங்க, அந்த பிரச்சனைகளை பாருங்க, அவங்களுக்காய் ஆறுதலாய் நில்லுங்க, துணையாய் நில்லுங்க. நம்ம தான் காயத்தை கட்டணும். அந்த காயத்தை கட்டுகிற அந்த பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறாரு. வேதனைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய காயத்தை கட்டுகிறவா இருக்கணும். மீண்டும் மீண்டும் காயப்படுத்துகிற கூட்டமாய் நாம் இருக்க கூடாது. காயத்தை உருவாக்குறவரா இருக்க கூடாது. அந்த காயத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளாய் அத்தனை பேரும் காணப்படணும். அப்ப ஒருக்கா கையை பிடிச்சு ஒருக்கா சொல்ல, நல்ல காயம் கட்டணும். என்ன சரி, அப்ப முழங்கால் படி போடுங்கள். 2 எண்ணம் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், 4 எண்ணம் கட்டணும் சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப முழங்கால் படி போடுங்க. குழப்பத்தை கட்டுறீங்களோ நாற்றத்தை கட்டுறீங்களோ எனக்கு தெரியாது. ஆமே. ஆனா நீங்க கட்ட வேண்டியது ஜெப ஆலயத்தை தெய்வத்திற்காய் கட்டணும், ஜெப ஜீவியத்தை நமக்காய் கட்டணும். ஆமீன். வீட்டை நன்றாய் கட்டணும். ஆமீன். காயத்தை நாம் கட்டணும். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் இயேசுவை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, நான் சிலதை கட்டண ஆண்டவரே, நான் சிலதை கட்டண ஆண்டவரே, உமக்காய் ஆலயம் கட்டணம் ஆண்டவரே, என் ஜெப ஜீவியத்தை நான் கட்டண ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற நல்ல வீட்டை நான் கட்டண ஆண்டவரே, சிலருடைய காயத்தை நான் கட்டண ஆண்டவரே, பாபேல் என்கிற குழப்பத்தை நான் கட்டுகிற நபராய் இருக்கக்கூடாது, கல்லறை என்கிற துர்நாற்றத்தை நான் கட்டுகிற நபராய் இருக்கக்கூடாது. இப்ப ஒரே ஒரு முழங்கால் படி போட்டு கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க பார்க்க.
நம்மை கொண்டு கர்த்தர் சிலதை கட்ட விரும்புகிறார். சத்துருவின் ஊழியத்தை, சத்துருவின் வேலையை நம்ம யாரும் கையில் எடுக்கவே கூடாது. இப்ப பிள்ளைகள் எல்லாம் நெடுமுழங்கள் போட்டு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. நான் என் ஜெப ஜீவியத்தை கட்டணும் ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை கட்டணும், எனக்கு தந்திருக்கிற வீட்டை நான் கட்டணும், மற்றவருடைய காயத்தை நான் கட்டணும். கண்ணை மூடி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுருங்க பார்க்கலாம். நான் கட்டணும் ஆண்டவரே. பைபிள் சிலதை கட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவை ஏற்படுத்தின ஒரு பெரிய நோக்கம் கட்டுவதற்காக. நம்மை இந்த பூமியில ஏற்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் சிலதை நாம் கட்டி எழுப்பணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்தை ஆத்துமாக்களினால் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். என் ஜெப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். என் வீட்டை நான் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். பிறருடைய காயத்தை நான் கட்டி எழுப்பணும். கட்டண ஆண்டவரே, அந்த காயத்தில் நான் உங்களை வெளியே கொண்டு வரணும். வேதனைப்பட்டு கிடக்கிறார்கள், அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரை கட்டக்கூடிய கிருபை தாருங்கப்பா. இடிக்கக்கூடியதல்ல. இடிப்பது என்பது ரொம்ப ஈஸி, இடிப்பது என்பது ரொம்ப லகு. ஆனால் கட்டுவது என்பது ரொம்ப பிரயாசம். கட்டுவது என்பது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அருமையான தேவ பிள்ளை, நீ எதையுமே இடிக்கக்கூடாது, எதையுமே நீ தகர்க்கக்கூடாது, தேவையில்லாததை நீ கட்டக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். நீ தெய்வத்திற்காய் செயல்பட ஆரம்பி. நீ கட்டணும். அதற்காய் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறா. ஊடாமானா சாந்துராமானா கபாராதலானியா ரீக்கமான கடக துரிமினி அம்தல் கடகதுரியா. இப்போ ஒரு நிமிடம் கட்டக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே, கட்டக்கூடிய பலனை தாருங்க ஆண்டவரே. நான் எதையுமே தேவையில்லாமல் ஆண்டவரை கட்டிடக்கூடாதப்பா. என் மூலமா எங்க ஊழியத்தில் ஒரு குழப்பம் வரக்கூடாது ஆண்டவரை. சபைகளுக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது. நான் குழப்பத்தை கட்டுகிற நபர் அல்ல. நான் துரு நாற்றத்தை கட்டுகிற நபர் அல்ல. கல்லறை கட்டுகிற நபர் அல்ல ஆண்டவரே. என்னோடு கூட கர்த்தர் பேசுறீங்க ஆண்டவரே. நான் கட்டணும், ஜெப ஆலயத்தை உமக்காய் கட்டணும், என் ஜெப ஜீவியத்தை கட்டணும், எனக்கு தந்த வீட்டை கட்டணும் ஆண்டவரே. சிலருடைய காயத்தை நான் கட்டணும். அந்த கிருபை என் மேல் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடமான சந்தல ரகத ரகன கடகதுரியா உடமன கடக துரமன கடகதுரியா. கட்டுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கட்டுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இடிக்கிறதல்ல, தகர்க்கிறதல்ல, தேவையில்லாததை கட்டுகிறதல்ல. உடபாலா கபாரா தலா ஹபௌசி அந்தலா ரகதுரியா உடமன கடகதுரியா தரகன கடகதுரியா. எதையுமே நீ தகர்த்து போடக்கூடாது, எதையுமே தேவையில்லாமல் கட்டக்கூடாது, தேவையில்லாமல் கட்டக்கூடாது. தங்கச்சி, தம்பி, அருமை சகோதரா, சகோதரி, ஊழியத்தில் பிரிவினையை நீ உண்டாக்க கூடாது. நீ பிரிவினையை கட்டி எழுப்ப கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். மாறி மாறி ஆமீன் வைராக்கியத்தை கோபத்தையும் கட்டி எழுப்ப கூடாது. சண்டை குழப்பத்தையும் கட்டி எழுப்ப கூடாது. ஆமீன், அன்பை கட்டு, அரவணைப்பை கட்டு, நேசத்தை கட்டு, விட்டு கொடுக்கிற தன்மையை கட்டு. ஆமீன், ஸ்தோத்திரம். சகோதர சிநேகத்தை கட்டு. ஆமீன், தேவையில்லாமல் ஒன்று வரக்கூடாது. பிரிவினைகள் கட்டப்படக்கூடாது, பிரிவினைகள் கட்டப்படக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரிவினைகள் கட்டப்படக்கூடாது. உடபா கபாரா தி கத்துரானியா. இந்த பகல் நேரத்தில் தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். சபை உடைக்கப்படல, சபை கட்டப்படணும், கட்டப்படணும். அதற்கு என்ன கிரயம் நீ செலுத்தணுமோ அந்த கிரயத்தை செலுத்து. ஊழியக்கோடை வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவ மனுஷனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. தேவையில்லாமல் வேற சத்தத்திற்கு, வேற மனிதனுடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்காதே. உன் ஜீவியம் உடைக்கப்பட்டுரும். ஓ, பாழாய் போயிடும். ஆமீன், வாழ்க்கை பாழாய் போயிடும். நீ பாழாய் போனதை கட்டணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஜீவியம் பாழாய் போயிடும். தேவையில்லாத வார்த்தைக்கு செவி கொடுக்காதே, தேவையில்லாத மனுஷனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே. உனக்காய் கொடுக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, அந்த சத்தத்திற்கு செவி கொடு. உன் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும், உன் ஜீவியம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும், ஜெப வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும், உன் வீடு கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உன் காயத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். இப்ப கையை தட்டி ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி, ஆண்டவரே, இந்த சபையில கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறீர். நான் தேவையில்லாத ஒன்றை கட்டிடக்கூடாது, தேவையில்லாத ஒரு காரியம்
காரியத்தை என்ன கட்டிடப்படாது. ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என் நிமித்தம் ஒரு பிரிவினை, என் நிமித்தம் ஒரு ஆத்துமா இடறி போய்விடக் கூடாது, என் நிமித்தம் ஒரு ஜனம் பின்வாங்கி போய்விடக் கூடாது, என் நிமித்தம் தெய்வத்தை தேடாமல் போய்விடக் கூடாது, என் நிமித்தம் ஆராதனைக்கு வராமல் போய்விடக் கூடாது. ஆண்டவரே என் நிமித்தம் உடைவுகளும் குழப்பங்களும் வரக்கூடாது, பிரச்சனைகளும் சண்டைகளும் வரக்கூடாது. ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் வைக்கிறார். இப்ப நீ சிலதை கட்டுவாய், ஆலயத்தை கட்டுவாய், ஜெப வாழ்க்கையை கட்டுவாய், உன் வீட்டை கட்டுவாய், மற்றவருடைய காயத்தை கட்டுவாய். அதற்காகத்தான் எரேமியாவை ஏற்படுத்தினார். நம்மையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இதே காரியத்திற்காகத்தான் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கட்டு, ஆலயம் கட்டு, ஜெப வாழ்க்கையை கட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், வீட்டை கட்டு, பிறருடைய காயத்தை கட்டு. என்னை ஏற்படுத்தி அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தாது, என் வார்த்தை யாருக்குள்ளேயும் கஷ்டத்தை கொண்டு வராது, என் வார்த்தையினால் யாரும் இடறி போக மாட்டார்கள், என் வார்த்தையினால் யாரும் விழுந்து போய்விட மாட்டார்கள். ஆண்டவரே என்ன கட்டுகிற மனிதனாய் மாற்றிருங்க. ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் கேட்டணும். கண்டிப்பா என்ன கட்டுகிற மனுஷனா மாற்றிருங்க ஆண்டவரே. நான் கட்டக்கூடாததை கட்டவே கூடாதப்பா. நல்ல காரியத்தை கட்டணும், 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 கட்டி எழுப்பணும், கட்டி எழுப்பணும். உடமான சந்தர பௌதல ரகதரா உடமன கடகதுரமன கடகதுரியா உடமன கடகதுரமன கடகதுரியா உடமன சந்தல ரகதர கனகடகதுரியா. ஆமென். கைகளை தட்டி எல்லாரும். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, ஓம் தயை என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, ஓம் தயை என்னை கைவிடல்ல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, ஓம் தயை என்னை கைவிடல்ல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, ஓம் தயை என்னை கைவிடல்ல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல்
துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். 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 காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக. உடபல கத்தரா கத்தலா உடபல கபாரா தி கத்துரானியா உடபல பரபலமா. ஒரு நிமிடம் கைகளை தட்டி, ஆண்டவரே நான் சிலதை கட்டன, ஆண்டவரே சிலதை நான் கட்டக்கூடாதப்பா. யாருடைய பிரச்சனைகளை பற்றி நான் பேசக்கூடாது ஆண்டவரே. என் வாயில புறங்குறுகிற வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், குண்டனி சொல்ற வார்த்தை, கோல் சொல்லுகிற வார்த்தை, எரிச்சல் முட்டுகிற வார்த்தை என் வாயில் வரக்கூடாது ஆண்டவரே. மற்றவளை பற்றி தப்பாய் பார்க்கிற பார்வை எனக்குள் வரக்கூடாது ஆண்டவரே. நான் சிலதை நன்றாய் கட்டட்டும் ஆண்டவரே. என் அப்பாவுக்காக நன்றாய் கட்டட்டும் ஆண்டவரே. ஆலயத்தை நன்றாய் கட்டட்டும் ஆண்டவரே. சகோதரா, உனக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது. ஆமென். பிரிவினைகள் வரக்கூடாது. நீ நன்றாய் ஊழியத்தை கட்டு. கர்த்தர் உனக்காக ஒரு பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நன்றாய் கட்டு. உன் கரத்தில் தந்த பணியை நன்றாய் செய். ஆலயத்தை கட்டி எழுப்பு. அருமை சகோதரா, சகோதரி, உன் ஜெப ஜீவியத்தை கட்டு. நீ ஜெபித்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல கட்டி எழுப்பு. நல்ல கட்டி எழுப்பு. உனக்கு தந்த வீட்டை நல்ல கட்டி எழுப்பு. உனக்கு தந்த வீட்டை நல்ல கட்டி எழுப்பு. உன் பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழணும். கட்டி எழுப்பு. பிறர் காயத்தை கட்டு. நம்முடைய ஏசப்பா காயம் கட்டுகிறவன். ஆனபடினால் மற்றவருடைய காயத்தை எல்லாம் கட்டணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களும் நன்றாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணும். வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா.